உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி குருவுடைய வீடான மீனத்துக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சியாகும் இந்த சனி பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார்? அதாவது ஜென்ம சனியிலிருந்து விலகி பாத சனியில் இருக்கிறாங்க கும்பராசிக்காரங்க. இப்பவும் நீங்க 7 சனியில் தான் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. அதே சமயத்துல இப்போ இந்த சனி பகவான் பாத சனிக்கு வந்திருக்கிறாருன்னா, இப்ப நீங்க போக வேண்டிய கோயில் என்ன அப்படின்னா, நவ கிரகங்களில் பிரசக்தி பெற்ற திங்களூர் சந்திர பகவானுடைய கோயில். அந்த கோயிலுக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து, நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கி கொடுத்து, 100 கிராம் விபூதி 100 கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து, கோயில் முறைப்படி வச்சு பூஜை பண்ணி அந்த குங்குமத்தையும் திருநீரையும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சகல விதத்திலையும் ஒரு மனசாந்தி, ஒரு மன திருப்தி, ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல நல்லது பண்ணுவாரா அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். எந்த ரூபத்துல பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில், அந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். அப்ப தொழில வருமானம் இருக்கும், தொழில லாபம் இருக்கும். அப்ப அந்த தொழில வரக்கூடிய அந்த லாபத்தை நாம எப்படி பயன்படுத்துவது, அதைத்தான் இந்த இடத்துல நீங்க பிளான் பண்ணணும். அப்ப நம்ம அந்த லாபத்தை கொஞ்சம் ஏமாந்தா ஒண்ணு தொலைஞ்சு போயிடும், இல்லைன்னா ஏதாவது ரூபத்தில் திருட்டு போயிடும், இல்லை ஏதாவது ரூபத்துல வீண் விரை செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். அப்போ அதை பத்திரப்படுத்தணும். இல்லை அதை எந்த விஷயத்துல நம்ம அதை இன்வெஸ்டா பண்ணணும், இல்லை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்றது கண்டிப்பாக நல்ல விஷயம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு. இதுல எந்த தடையுமே இல்லை. கும்பராசிக்காரர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மக்களால் நீங்க குழப்பங்கள், மன வேதனைகள், மன சிக்கல் உங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த மக்களால் இப்ப வேதனைப்படக்கூடிய காலகட்டங்களும் இருக்குது. அப்ப அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா, ஏதாவது ரூபத்துல அவங்க சிக்கல் தீரணும், அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணும், அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா, அப்போ அவங்க போகக்கூடிய ரூட் கண்டிப்பாக நல்லபடியா இருக்கணும். அப்போ அவங்க தீயவர்களோடு சேரக்கூடாது, தவறான பாதையில போறவங்களோடு சேரக்கூடாது, அப்போ கெட்ட பழக்கம் உள்ளவங்களோடு சேரக்கூடாது, இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அவங்க வச்சுக்க கூடாது. இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு விலகி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க. அது போக கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ராகு பகவான் கும்பத்துக்கே வராங்க. அப்ப அந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் மனஸ்தாபங்களையோ, கொஞ்சம் மன கஷ்டங்களையோ, மன வேற்றுமைகளையோ இந்த பீரியட்ல கொடுப்பதற்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அப்ப அந்த மன கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்கு, அப்ப அந்த மன சங்கடத்துக்கு நம்ம ஆளாகாமல் இருப்பதற்கு நீங்க தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்போ இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த கேது பகவானால நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல சலிப்போ, சங்கடமோ, குழப்பமோ, மன வேதனையோ இது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை வளர்வதற்கு நீங்க காரணமாக இருக்காதீங்க. அப்போ கொஞ்சம் தள்ளி போயிருங்க. கொஞ்சம் அந்த பிரச்சனையை கண்டும் காணாதமா போயிட்டீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தப்பிச்சுக்கலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குரு பகவான்
5ஆம் இடத்துக்கு வர்றாங்க மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ அந்த மே மாதம் 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கும்போது, முழு சுபகிரகமான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒரு கம்பீரம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை. நாம் ஒரு தவறான பாதையில் போகணும்னு நினைச்சாலும் போக விடாத அளவுக்கு இந்த குரு பகவான் நம்மளுக்கு சில சூழ்நிலைகளை காட்டுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க, தைரியமாக இருக்கலாம். அதே சமயத்தில் அதே குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில், உங்களுக்கு வேலை விஷயங்கள், வேலையில் முன்னேற்றங்கள், வேலையில் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்து வந்தவங்க, வேலையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க, வேலையில் பிரச்சனை கொடுத்தவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்களும் கொஞ்சம் மனக்கஷ்டம் இல்லாமல் வேலைக்கு நல்லபடியாக போயிட்டு வரலாம். சிலர் எல்லாமே வேலையை விட்டுறலாம், வேலை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க. அப்படி நினைக்க வேண்டாம். இந்த பீரியடில் அது எல்லாமே மாறும். அது போக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், இல்லை நம்ம கம்பெனிலேருந்து எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, எனக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக, அது இந்த வருஷத்துக்குள்ள இந்த குரு பெயர்ச்சி ஆனதுனால மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது இல்லைங்களா, இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த வெளிநாடு போனாவோ, இல்லை வெளிநாடு படிக்கிறதுக்கு போனாவோ, இல்லை வெளிநாடு நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போனாவோ கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய சுமை குறையும். குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருந்து இது நான் தான் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போயிட்டு சம்பாரித்து அதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் கும்பராசியில் பிறந்த பெண்களாகப்பட்டது நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. இந்த 7.5 சனியில் 7.5 சனி உள்ளவங்களோட நீங்களும் இருந்து பல குழப்பம், பல பிரச்சனை, பல மன வேதனைகள், குடும்பத்தில் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாங்கிட்டு இதுதான் வருமா, இதுக்கு மேலேயும் வருமா, நம்ம ஏதாவது ரூபத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் இப்போ வருது. கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதனால இந்த பீரியடில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால குலதெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அது போக நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கெட்டவர்களுடைய சகவாசம். அது போக ஒருத்தர் தவறான பாதையில் போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுடைய சேர்க்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் நிதானம். யாரு கூட பேசினாலும் சரி, யாரு கூட பழகினாலும் சரி, பேச்சில் நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தா உங்களுடைய பேச்சு உங்களுக்கே வினையாக முடிஞ்சிடும். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சி வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன்.
நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்குது. இது திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா 6/3/2026 நடக்குது. நாம திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா, அந்த பலன்களை மட்டும் பார்ப்போம். அப்போ கும்பத்துல இருந்து அந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க, குருவுடைய வீட்டுக்கு. இப்படி வரக்கூடிய அந்த சனி பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சியால் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். எல்லாருமே மருத்துவத்துறையை விரும்புவாங்க, மருத்துவம் நல்லா படிப்பாங்க, மருத்துவத்துல கண்டிப்பா நிறைய சக்சஸ் கொடுக்கும், மருத்துவத்தில் நிறைய பேர் புகழடைவாங்க, இது உறுதி. இது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, இது எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக இந்த சனி பெயர்ச்சியில நடக்கும். இது எல்லாத்தையும் போக விவசாயம், நம்மளை வாழ வைக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அதுல கால்நடைகளும் நல்லா இருக்கும், விவசாயமும் நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்தால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கோயில்கள், அதாவது ஆன்மீகம் நல்லா இருக்கும், கோயில்கள் ரொம்ப சிறப்பா அந்த வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்கள், இப்போ தமிழ்நாடு எடுத்தா ஒரு பழனி சொல்லலாம், ஒரு தஞ்சாவூர் சொல்லலாம், இது மாதிரி திருச்செந்தூர் சொல்லலாம், இந்த பக்கம் ஆந்திரால திருப்பதி சொல்லலாம். இது மாதிரி பிரசக்தி பெற்ற கோயில்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அப்ப அந்த பாதுகாப்பால் மக்கள் கோயிலுக்கு சென்று வர நல்லா இருக்கும். அந்த பாதுகாப்பு இல்லாத போது மக்கள் அவதிப்படுவார்கள். அப்ப இந்த பீரியட்ல கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்ல, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய பலனே என்னன்னா, பெண்கள், இந்த பெண்களுக்கு டெவலப் நல்லா இருக்கும். எல்லா துறைகளிலும், அதாவது பெண்கள் இல்லாத துறையே இல்லை. கலைத்துறையாக இருக்கட்டும், அது உணவுத்துறையாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் பெண்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். மேசராசிக்காரங்களே, பெண்களுடைய கை இந்த சமயத்துல ஓங்கும். இது போக பாத்தீங்கன்னா, மேசராசிக்கு இப்போ விரயச்சனி ஆரம்பிக்குது. இப்ப இந்த விரயச்சனி காலகட்டத்தில் பெண்களாகப்பட்டது அடிமை தொழிலிருந்து சுய தொழில் செய்வதற்கு முன் வருவார்கள். அதுபோக இந்த விரயச்சனி காலகட்டத்துல இந்த கழுத்திலிருந்து தலை இது வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அப்ப அந்த கழுத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, தொண்டை எல்லாமே வந்துடும். அப்ப இதை கொஞ்சம் நாம கேர் பண்ணி நம்மளுடைய உடலை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த 7.5 சனி நம்மளுக்கு வரும்போது நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா சனி பகவான் கோயிலுக்கு போவோம். ஆனா இந்த சமயத்துல இந்த கோயிலுக்கு போறது ஒரு புறம் இருந்துட்டாலுமே நம்மளுக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால்
நமது ஆரோக்கியம் மேம்படும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட் நைட் சாப்பிடக்கூடாது. அப்படி லேட் நைட் சாப்பிடுவதால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த மந்தத்தன்மை உருவாகும். அது போக எப்பவுமே கொஞ்சம் வயிற்றுல பசி இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நாம் வந்து இப்போ பகல்லையே வயிறு நிறைய சாப்பிட்றோம். வயிறு நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும்? தூக்கம் வரும். இந்த சனி வந்து மந்தகாரகன். அப்படி தூக்கம் வரும்போது வேலைக்கு போக மாட்டோம், இல்லை வேலை செய்வதற்கு ரொம்பவுமே சோம்பலா இருக்கும். அப்ப இதனால வேலை கெடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அழகா செய்வீங்க. அது போக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கடந்த காலத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் பெண்டிங்கா இருந்தது. அந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை அழகா செய்வீங்க. அதை அழகா அப்படியே நகர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த 7.5 சனியில கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் தான் இருக்குது. அது போக இந்த 7.5 சனியில சுபகாரியங்களும் நடக்கும். அப்ப குழந்தை பேரு, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அது போக பிள்ளைகளுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில், பிள்ளைகளுக்கு இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடு எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி அப்படின்னு பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பீரியட்ல திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்துல சண்டை போட்டு கொண்டிருந்த அதே சமயத்துல கணவன் மனைவிக்கே இப்ப சண்டை வருது. இவங்க எல்லாமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்க எல்லாருமே இப்ப ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்த சமயத்துல நீங்க மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். ராகுவை பாருங்க, கேதுவை பாருங்க, குருவையும் பாருங்க. இந்த கிரகங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்ப 7.5 சனி நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. அப்போ இந்த பீரியட்ல நீங்க வந்து திருவெண்காடு, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதனுடைய ஸ்தலத்துக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்ப திருவெண்காடு நம்ம கோயிலுக்கு போக 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 நம்மளுடைய சட்ட சிக்கல்கள்லாம் தீரும். நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் விஷயத்துல இருந்த குறைபாடுகள் கண்டிப்பாக தீரும். அது போக தொழில், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். நீங்க கடந்த காலத்துல ரெஸ்டே இல்லாம உழைச்சிருப்பீங்க. ஆனா இந்த பீரியட்ல ரெஸ்டும் கிடைக்கும், உழைப்பும் இருக்கும், அதுக்கு தகுந்த லாபமும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும், நல்ல சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க உணவு முறையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். உங்களை விட வெற்றியாளர்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேற யாரும் இருக்கவே முடியாது. இப்ப மேஷத்துக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த 7.5 சனியிலையும் வெற்றி பெறப்போவது மேசராசிக்காரங்க தான். நேயர்களே, கண்டிப்பாக இது நடக்கும். நீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, நண்பர்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே அடுத்தது நாம் என்ன செய்யணும், நம்ம எது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜோசியர்கிட்ட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவுமே முக்கியமான விஷயம். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னு அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி குருவுடைய வீடான மீனத்துக்கு போறாங்க. அப்போ துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாங்க. எப்பவுமே சனி பகவான் ஆகப்பட்டது 3, 6, 11 இந்த மாதிரி ஸ்தானங்களில் போகும்போது அந்த 3ஆம் இடத்துக்கு போனாலும் யோகம், 6ஆம் இடத்துக்கு போனாலும் யோகம், 11ஆம் இடத்துக்கு போனாலும் யோகம். அப்ப எப்படா 3ஆம் இடத்துக்கு வருவாரு, இல்ல எப்போ 6ஆம் இடத்துக்கு வருவாரு, எப்போ 11ஆம் இடத்துக்கு வருவாரு அப்படின்னு அந்தந்த ராசி நாயர்கள் காத்துட்டு இருப்பாங்க. அதன் பிரகாரம் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது ஒரு அற்புதமான அருமையான காலம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நான் நல்லா இருக்க போகிறேன், எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது, நான் சாதிச்சிட்டேன், நான் சம்பாரிச்சிட்டேன், நான் சாதனை பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலம். அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு மீனத்தில் இருக்கிறார். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானோடு இந்த சனி பகவான் இணைகிறார். அப்ப உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு யோக காரகனான சனி பகவான், சனியும் சுக்கிரனும் இணைந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு அற்புதமான டைம். அப்ப அவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா அவர்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப 20 வயசு ஆகுது, அவங்களுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும். படிப்பை முடிச்சுட்டு அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எது நினைக்கிறாங்களோ அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலைக்கு போகணும், படிப்பு முடிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வேலை அவங்க எதிர்பார்த்த அவங்க ஆசைப்பட்ட நல்ல வேலையை கிடைக்கும். இது போக 30 வயசுக்கு மேல அப்படின்னா அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, இல்ல பிசினஸை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த பிசினஸ் செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இது 50 வயசு, அவங்க வாழ்க்கையில போட்டி போட்டு தொழில் செய்யறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம நல்ல நிலைமைக்கு வரணும், நாம இந்த தொழில்ல முதலிடத்துல வரணும், அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக முடியும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நல்ல அந்தஸ்து கொடுக்கும், நல்ல செல்வாக்கு கொடுக்கும், நல்ல செல்வ பலத்தை கொடுக்கும். நீங்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டக்கூடிய சூழ்நிலை நேரகாலங்கள்
இப்போ வந்தாச்சு. துலாம் ராசி நேயர்களே, நீங்க குடும்பத்துக்கோசரம் உழைச்சிங்க, அண்ணன் தம்பிகளுக்கோசரம் உழைச்சிங்க, அக்கா தங்கச்சிகளுக்கோசரம் உழைச்சிங்க, உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கோசரம் உழைச்சிங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு காலமும் நினைச்சதே இல்லை. உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க. அப்படி நினைச்சு நீங்க வாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு உங்களால 10 பேர் நல்லா இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக உறுதி. அப்படி இருந்தும் நாம எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம். நாம இன்னைக்கு நல்லா இல்லையே, நாம உதவி செஞ்சவங்களும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் ஏதோ ஒரு ஓரத்துல உங்களுக்கு அழுத்திட்டே இருக்குது. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த பீரியட்ல நீங்கள் செஞ்ச அந்த எப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க, அதற்குண்டான கைமாறு உங்க ஏதாவது ரூபத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த இறைவனே பார்த்து நீ நல்லா இரு, உனக்கு நான் நல்ல வழி காட்டுறேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய தொழில் நல்லா இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் நல்லா இருக்கும், நீங்க பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணம் ஆகப்பட்டது உங்களை பெரிய ஆளாக்கும், பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. என்ன சார் எங்களுக்கு கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? கெட்டது எல்லாமே நீங்க இதற்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டீங்க. இப்ப கெட்டதுன்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நல்ல கார் வாங்குவீங்க, நல்ல பங்களா கட்டுவீங்க, வீடு வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவீங்க. உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க கிள்ளி பார்த்துட்டா கூட உங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்குதா இல்லையாங்கிறது, அந்த சூழ்நிலைகள் அதன் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களே நீங்க கிள்ளி பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு எனக்கா இந்த அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் நினைத்து மலைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த உறவுகளுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்வீங்க. கண்டிப்பாக பிரிந்திருந்த உறவுகள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அந்த உறவுகளுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. இது கண்டிப்பாக நடக்க போகிறது. இது போக பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டுல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், இது செய்தாலுமே அதுலேயுமே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தி கிடச்சி அந்த பிஸ்னஸ்லேயுமே நிறைய சம்பாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலங்களில் ஏதோ ஒரு கற்பனை இருக்கும், இல்லை நம்ம கடந்த காலங்களில் உங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கும், நான் இதை செய்யணும், இதை நான் சாதிக்கணும், இது என்னுடைய வாழ்நாள் லட்சியம், நான் ஏதாவது ரூபத்தில் நான் ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் கூட இந்த பீரியட்ல உங்களுக்கு நிறைவேறும். அப்போ உங்க வாழ்நாள் சாதனை, உங்க வாழ்நாள் நீங்க யோசனை பண்ணுன முக்கியமான விஷயம் அந்த கோயில் கட்டுறது. அதையுமே கட்டி நீங்க பேரும் புகழும் கண்டிப்பாக அடைவீங்க. இதற்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும். ஒன்றும் கவலையப்படாதீங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு. உங்க வாழ்க்கையில நீங்கள் சாதிச்சு, நீங்கள் சம்பாரிச்சு, சாதனை பண்ணி உங்களை 10 பேர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு 4 பேர்த்துக்கு மத்தியில நீங்க நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த கிரக அடைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இது போக
அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் மே மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பெயர்ச்சி ஆகி அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இதுவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஒரு சுபகிரகம் ஒரு சுபகிரகத்தினுடைய வீட்டை பார்ப்பதே மிகவும் அதிர்ஷ்டம். அப்ப இந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக நீங்க படிப்படியாக மலமலன்னு முன்னேறுவீங்க. அதுபோக அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறாங்க. இதுவும் நல்ல விஷயம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய அனுகிரகமும் இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையுமே வெல்ல முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் சாதனை பண்ணுவீங்க. இந்த சமயத்துல துலாம் ராசியில பிறந்த அந்த துலாம் ராசிக்கு வாக்கப்பட்ட மனைவி அவங்க வந்து கடந்த காலத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கணவரால் தான் இப்படி வந்து விவரம் இல்லாம வாழ்றாரு, இப்படி துப்பு இல்லாம வாழ்றாரு, எல்லாத்தையுமே நம்புறாரு, நம்பி நம்பி கெட்டு போறாரு அப்படிங்கிற வேதனை இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அவர் வந்து நம்பி கெட்டதையும் அவங்க வாழ்க்கையில யாரை நம்பி மோசம் போனா அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் நல்லா இருப்பாரு. அதன் மூலியமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. அது போக உங்க மக்கள் தலையெடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. கடந்த காலத்துல உங்க மக்களுக்கு வாழ்க்கை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, மக்கள் பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு திருமணம் ஆகல. இது எல்லாமே இந்த வருடத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை கண்டிப்பாக நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், உணவுத்துறை நல்லா இருக்கும், சட்டம் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலுமே நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். அதனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து மிகவும் முக்கியமான வீடியோ. ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 வருட காலங்கள். ஒவ்வொருத்தரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த பதிவு உங்களுக்கோசரமே கணிச்சு துல்லியமாக சொல்கிறோம். எல்லாரும் பாருங்க, பலன் பெறுங்கள். இந்த விருச்சக ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்திலிருந்து கும்பத்திலிருந்து மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு குருவின் வீட்டுக்கு விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறார். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது திரிகோணஸ்தானம் 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோணஸ்தானங்கள். அப்ப இந்த சனி பகவான் திரிகோணஸ்தானமாகிய குருவுடைய வீட்டுக்கு போறார். பொதுவாகவே சனி பகவான் ஆப்பட்டது பாவ கிரகங்கள் ஆப்பட்டது திரிகோணஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனா இங்க வந்து விதிவிலக்கு என்ன அப்படின்னா, குருவின் வீட்டுக்கு சனி பகவான் செல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களைத்தான் செய்வார். இது வந்து ஒரு யோகமான காலம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அப்ப 5ஆம் இடத்துக்கு சனி போறார் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பேர், புகழ், அந்த அந்தஸ்து, அவங்க இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அதற்கு உண்டான வாய்ப்புகள். இப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகளுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நிறைய பேர் திறமையை வச்சுட்டு
அலமோதிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையே என்னன்னு தெரியாம இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு நம்ம நம்ம வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்லயோ நம்மளுடைய முதலாளிகளோ கண்டிப்பா வந்து மரியாதை கொடுக்காம இருக்கலாம். அவங்க எல்லாருமே இப்போ உங்க திறமைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு இப்ப கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலியமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல அந்தஸ்து கிடைக்கலாம், வேலையில பாராட்டுகள் கிடைக்கலாம், நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரலாம். அது போக நல்ல தொழில் நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க, இந்த தொழில் செய்யலாம் செய்யலாம் செய்யலான்ட்டு. அதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காம போயிருக்கும். கடந்த காலங்கள்ல அர்த்தாஷ்டம சனி, நீங்க எது நினைச்சாலும் தடை, எதை செய்யணும்னு போனாலும் சோதனை, நீங்க எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை, அப்படியே முடங்கி கிடந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5ஆம் வீட்டுக்கு குருவுடைய வீட்டுக்கு போன சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகம். அப்போ இந்த யோகத்தினால நீங்கள் பல நாளாக நான் இந்த தொழிலை செய்யணும், இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு இருந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்வீங்க. எந்தெந்த தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு யார் யார் நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே அந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த தொழில் செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் சம்பாரிச்சு அதை விருத்தி அடைய வச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து லட்சம் சம்பாரிச்சவங்க கோடி சம்பாதிக்க போறீங்க. அது போக ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க. அது போக இதற்கு முன்னாண்ட நல்லா இருந்தவங்க இனியும் நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. விருச்சக ராசிக்காரங்களே, உங்களுடைய கஷ்டகாலம் தீர்ந்தது, உங்களை பிடித்த சனி ஒளிந்தது. இந்த அர்த்தாஷ்டம சனியில அந்த அளவுக்கு நீங்க பாடுபட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு சனி பகவான். அது போக நீங்க விருச்சக ராசி எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான், உண்மை மட்டும்தான் பேசுவீங்க, பொய் பேச தெரியாது, எங்கேயுமே வந்து நேர்மையா தான் இருப்பீங்க, உங்களுக்கு கெட்டது தெரியாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுடைய மனம் போல் வாழ்க்கை, உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அது உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே சமயத்துல இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது யாரெல்லாம் வெளிநாடு போனீங்களோ, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம தாயகம் திரும்பி வந்துடலாம், நம்ம அப்பாவுடைய தொழில் செய்யலாம், நம்ம தாத்தா செஞ்ச தொழிலை செய்யலாம், இல்லை இங்க வந்து நாம் ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம், இங்க வந்து ஏதாவது சொந்த தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்ப வெளிநாட்டுல உள்ள உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம சொந்த மண்ணுல நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அந்த முயற்சி பண்ணுங்க, அது சக்சஸ் ஆகும். அது போக உங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும், உங்க மக்கள் படிச்சு பட்டம் வாங்கணும், உங்க மக்களுக்கு திருமணம் ஆகணும், உங்க மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உங்க மக்கள் இப்ப கல்யாணம் பண்ணி கஷ்டத்துல இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மக்கள் மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குறை நீங்கள் இறைவன்கிட்ட வழிபட்டு என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்களுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. அந்த பிரார்த்தனைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரப்போகிறது. அதனால மக்களை பெற்ற நீங்க கண்டிப்பாக நீங்க சந்தோஷப்பட போறீங்க. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வலிமை அடைய போகிறது. அந்த பிரார்த்தனை ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனசெலவுல சந்தோஷமும் நல்ல திருப்தியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது போக பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில
விருச்சக ராசியில் பிறந்தாங்க தாய் கூட சங்கடம், சலிப்பு, தாயை நல்லா வச்சு பார்த்துக்கோன்னு நினைச்சாலும் முடியல. அந்த தாய்க்கும் உங்களுக்கும் மன வேற்றுமைகள் வந்துச்சு. இந்த பீரியட்ல அம்மா கூட நல்ல அனுசரிப்பு, அம்மாவை நீங்க எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கோன்னு நினைச்சீங்களோ அது மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். அம்மா ஃபாரின்ல இருந்தாலும் நீங்க இந்தியாவில் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒன்று சேரலாம். இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இந்த வாய்ப்புகள் மூலியமாக அம்மா நீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அப்ப அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அந்த பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதியாக இந்த பீரியட்ல நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல, சொந்தமா வீடு கட்டுவதற்கு இடம் வாங்க முடியல, வீடு கட்டணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கையில காசு பணம் லோன் போடுறதுக்கும் ரெடியா இருக்கிறீங்க. அப்படி இருந்துமே அந்த வீடு கட்டுவதற்குண்டான சரியான டைம் உங்களுக்கு அமையாமலேயே போயிடுச்சு. ஏன்னா கடந்த காலத்துல அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை வீடு கட்ட விடல, வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்குவீங்க. வீடு கட்டி கண்டிப்பாக அந்த புது வீட்டுக்கு குடி போவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோக பணம் கையில வச்சிருந்து லோன் போட தயாரா இருந்து எவ்வளவு தடங்களாச்சோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. இது உறுதியாக நடக்கும். நாம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ரொம்ப நாளா ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க, அது வாடகை வீடு, அந்த வீடு சரியில்லை, அந்த வீட்டை மாற்றணும், அந்த இடத்த மாற்றணும். இப்போ நம்ம வேலையின் காரணமாக நம்ம சொந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருப்போம். இங்கே இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டையுமே மாற்றி வேற இடத்துக்கு குடி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த பீரியட்ல அமையும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அப்போ அதனால் இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானையே வணங்குங்க. ஏன்னா அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. இப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது 8ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்படி 8ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த குரு பகவானால எந்த கெடுதலும் வரக்கூடாது, எந்த தடைகளும் வரக்கூடாது. நமக்கு சனி பகவான் நல்லதை செஞ்சாலும் குரு பகவானுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அதனால அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நாள்ல கண்டிப்பாக வணங்கி வாங்க. இல்லைன்னா ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சனி பகவானின் பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். 29/3/2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி. இது திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா 6/3/2026 சனி பெயர்ச்சி நடக்கிறது. நாம திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்ப இந்த சனி பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கவிருக்கிறது அப்படின்னு ஒரு எளிய பரிகாரத்துடன் உங்களுக்கு இந்த பதிவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி குருவுடைய வீடான மீனத்துக்கு வர்றார். அப்படி அந்த மீனத்துக்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் மிதுனத்துக்கு 10ஆம் இடம், கரும சனி. அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மிதுனத்துக்கு என்ன பலன்? இப்போ ஒரு பொதுவான பலன் என்ன அப்படின்னா,
இந்த சனி பெயர்ச்சியால் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். மருத்துவம் எல்லாருமே நல்லா படிப்பாங்க, யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. அது போக மருத்துவத்துல புகழடைவார்கள், மருத்துவத்துல ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவாங்க. அது போக ஆயுர்வேதிக் மெடிசன் கண்டுபிடிப்பாங்க, அது போக ஆர்கானிக் மெடிசன்ல ரிசர்ச் பண்ணுவாங்க. இது எல்லாமே படிப்படியாக நல்லபடியாக வளர்ந்து கொண்டே போகும். இது போக விவசாயத்துறையில் அக்ரி இதுல கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், இதுல நல்ல புரட்சிகள், கால்நடை, இது எல்லாமே ரொம்ப திருப்தியாக நல்லபடியாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இப்ப இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சினால ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ப்ரெஷரை செக் பண்ணுங்க. ப்ரெஷரை செக் பண்ணிட்டு ஹார்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கரும சனியால் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, இந்த ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு இது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. அதற்குண்டான வைத்தியத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கே வர்றாரா இல்லைங்களா? மே 14ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு. சனி பகவானும் 29ஆம் தேதி மார்ச்ல உங்க ராசிக்கு இங்க 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இதனுடைய அனுகிரகத்தால் இடமாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வியாபார மாற்றம் ஏற்படும். எல்லா மாற்றமும் ஜம்முன்னு நடக்கக்கூடிய ஒரே ராசி எதுங்க? மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும், இடம் மாறணுமா மாறிக்கலாம், வீடு மாறணுமா மாறிக்கலாம், தொழிலை மாத்தணுமா மாத்திக்கலாம், தொழிலை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணுமா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், புதுசா தொழில் ஆரம்பிக்கணுமா தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து கொள்றது நல்ல விஷயம். அதே சமயத்துல மக்களுடைய படிப்பு, தொழில், வியாபாரம் அவங்களுக்கு எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். உங்க மக்களை பத்தியுமே இந்த பீரியட்ல கவலைப்பட வேண்டாம். அப்போ உங்களுடைய மக்களை நினைச்சு அவங்களுக்கு திருமணம் ஆகுமா, அவங்களுக்கு இந்த தொழில் கிடைக்குமா, அவங்க இந்த படிப்பு படிச்சு முடிச்சிருவாங்களா, இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா, இதையெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொன்னா நடந்துட்டே இருக்கும். அதுவுமே சக்சஸா இருக்கும். எந்த குழப்பமும் தேவையில்லை. அது போக பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள், மனைவிக்கு உங்களுக்கும் பிரச்சனை, பிரிவு, டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாமே தீரணும். இந்த பீரியட்ல தீருமா? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இதுக்கு எப்படி தீரும்? பஞ்சாயத்து, 4 பேர்த்து கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசலாம். அப்படி எல்லாம் வேண்டாம். ஒரே போன் எடுத்துக்கோங்க. உங்க போன் மூலியமாக சாரின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த பீரியட்ல இது நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அவங்களுடைய மனசும் மாறும், உங்களுடைய மனசும் மாறும். எல்லாரும் ஒத்து போய் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நம்புங்க, இந்த கோபால் சொல்வது கண்டிப்பாக நடக்கும். அது போக திருமணம் எப்படி இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திருமணம் செஞ்சுக்கணும். இது உத்தமம். அது போக தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் குரு பகவான் அருமையா இருக்கிறார் உங்க ராசிலேயே. அவர் 7ஆம் இடத்தையே பார்க்கிறார், கலஸ்தரஸ்தானத்தை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல மிதுன ராசியில பிறந்த எல்லாத்துக்குமே
அந்த திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சார், கடந்த காலத்தில் நான் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு செட் ஆகவே இல்லை, எனக்கு திருமணமே வேண்டாம், நான் எங்கேயாவது சன்னியாசியாக போயிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ரைட்டு, நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க, பொண்ணு கிடைக்கல. அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து மாப்பிள்ளையும் எதிர்பார்த்தாங்க, அந்த மாப்பிள்ளையும் கிடைக்கல. ஒரு சிலர் லவ் பண்ணாங்க, அதுவுமே செட் ஆகலை. ஆனால் இந்த பீரியடில் நீங்கள் நினைத்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு 100க்கு 100% இருக்குது. இது நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் நான். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயில், அப்ப அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து 100 கிராம் விபூதியும் 100 கிராம் குங்குமமும் வாங்கி கொடுத்து, எல்லா சன்னதிகளுக்கும் நெய் வாங்கி கொடுத்து, அந்த கொடிமரத்துக்கு கீழே உட்கார்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுடைய வேண்டுதல் பண்ணுங்க. நீங்க அழுகவெல்லாம் வேண்டாம், குமர வேண்டாம். நீங்க அந்த கொடிமரத்துக்கு கீழே உட்காந்து உங்களுடைய மனசுல இருக்கிறத சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கக்கூடிய கோரிக்கையை முன்வைங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதன் பிரகாரம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி போங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள், உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுடைய மன வேதனைகள், யாருகிட்டையுமே சொல்ல முடியாத ரகசியங்கள்லாம் உங்க மனசுல இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு எப்பவுமே ஒரு மகானுடைய துணை வேணும், இல்லை குருமார்களுடைய துணை வேணும். அவர்கள் உங்களை வழி நடத்துவதால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப அந்த குருமார்களுடைய அந்த மகான்களுடைய துணை எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு, அது போக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பரிகாரமாகும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தொழில் இதற்கு முன்னாடி கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த தொழிலில் நீங்க வேற லெவலுக்கு வந்துடுவீங்க, படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும், நல்லா உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்க உங்களை பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இது உண்மையா நடக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் தொழில், ஒரு நல்ல கான்ட்ராக்டு, இல்லை நல்ல டெண்டரு, இல்லை தொழில் ஏதோ முக்கியமான ஒரு பல்க் ஆர்டர் எடுத்துருக்கிறீங்க, இதெல்லாமே எடுத்து அந்த சமயத்தில் எடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இந்த சமயத்தில் ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல முதலாளி கிடைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ரூபத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முதலீடு யாராவது செய்வதற்கு முன் வருவார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்டர் கிடைக்கும் போது நம்ம மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அது போக நம்மளை பெத்தவங்க, நீங்க ஏதோ தூரத்தில் இருக்கிறீங்க, அவங்க கூட நல்லபடியா பேசுங்க, நல்ல வீடியோ காலில் பேசுங்க. அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரம் இறங்கணும், அதுக்கு நீங்க தான் நல்லபடியா பேசணும், அதை பேசுங்க. அது போக அண்ணனுக்கு அது செஞ்ச, தங்கச்சிக்கு இது செஞ்ச, எனக்கு செய்யல அப்படின்னு குறைபாடுகளை முன்வைக்க வேண்டாம். அவங்க கிட்ட கேட்டு அதுல சங்கடங்கள் வளர்த்திக்க வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறைவன் கொடுப்பார். நீங்க சம்பாரிச்சு உங்க பெத்தவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அந்த நல்லதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக அவர்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த இந்த இப்போ பெரியவங்களுக்கு நல்லது செய்றீங்களா? இது போக பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய பீரியடு
2.5 வருஷம். இந்த 2.5 வருட காலத்துல கண்டிப்பாக மிதுனத்துக்கு மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரங்களே என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருங்க. உங்களுடைய இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கிட்டே நிறைய பேர் ஜாதகங்கள் அனுப்புறாங்க. கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லணும்னு தான் ஆசை. கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுத்து இருக்கிற மாதிரி தான் இருங்க. அப்படி இல்லை, நீங்க சீக்கிரமா பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 29/3/2025 நடக்கவிருக்கிறது. இது கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி குரு வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். அப்போ கடக ராசிக்கு இது 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த கடக ராசிக்கு தான் இந்த பலன் சொல்லவிருக்கிறோம். அப்போ வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2025 இந்த சனி பயிற்சி நடக்குது. இதே பாத்தீங்கன்னா 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி நடக்குது. நாம திருக்கணிதத்தை நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த திருக்கணித பிரகாரமாகப்பட்டது 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப பொதுவாவே குரு வீட்டுல சனி, அப்ப பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். அப்போ எல்லாருமே மருத்துவம் நல்லபடியா படிப்பாங்க, இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. இதுல ஃபெயில் அப்படிங்கிறது 100% இருக்காது. அது போக மருத்துவத்தில் யாராவது சாதனைகள் பண்ணுவாங்க. மருத்துவத்துறை வேகமாக வளர்ச்சி அடையும். அப்போ ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, அதுல முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். இது போக நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்பட்ட விவசாயம், அந்த விவசாயத்திலுமே முன்னேற்றம், நல்ல புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ கால்நடை வளர்ப்பு நல்லா இருக்கும், விவசாயத்துறையும் முன்னேறும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல, அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் டிராவல் பண்றதுனால ஆன்மீகம், கோயில் சம்பந்தப்பட்டது, பிரசித்தி பெற்ற கோயில்கள், இப்ப பழனி, திருச்செந்தூர், திருப்பதி, தஞ்சாவூர், இன்னும் நிறைய கோயில்கள் எடுத்துக்கலாம், நிறைய ஸ்டேட்ல. அது மாதிரி இடங்கள்ல கூட்ட நெரிசல்கள் அதிகமாகும். அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவானுடைய நட்சத்திரத்துல, உத்திராட்டாதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல அந்த மாதிரி தொழில்கள் வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல படிப்புல வேகமான வளர்ச்சி, படிப்பை இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. படிக்காதவர்களும் இந்த டயத்துல கண்டிப்பா படிப்பாங்க. அப்ப அந்த படிப்புல சாதனை பண்ணுவாங்க. அந்த படிப்பு தான் எதிர்பார்த்த நல்ல காலேஜ் கிடைக்கும், தான் எதிர்பார்த்த படிப்பு படிக்கலாம். இதனால் அந்த படிப்புல நல்ல பட்டம் வாங்கி
அதன் மூலியமாக நல்ல வேலை கிடைச்சு நல்ல எதிர்காலங்கள் கண்டிப்பாக உருவாகும். இப்ப இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அப்ப வந்து காலப்புருஷ தத்துவத்தில் 4வது ராசி இந்த கடகராசி. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றாரு அப்படின்னாவே கண்டிப்பாக மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழியோ மெடிடேஷன் இல்லைன்னா ஏதாவது அவங்க அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அது போக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வைத்தியத்தையும் தேடிக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா அதிகமாக லாட்டரி சீட்டு வாங்குறது யாருன்னா 12 ராசிகள்ல கடக ராசிக்காரங்க தான். அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த 2.5 வருட காலத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்குது. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல லாட்டரி யோகம், மிகப்பெரிய ஒரு பெரிய பிரைஸ் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். அந்த பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ் எல்லாம் கிடைச்சா எனக்கு ஒன்றும் நீங்க பங்கு தர வேண்டாம், நீங்களே வச்சு அனுபவிங்க. அது போக கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க. அது போக முதியோர்களுக்கு மெடிசன் செலவுக்கு, அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு, அவங்க தங்கக்கூடிய இடம், இதற்கு வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க உங்களுக்கு லாட்ரி அடிச்சு அந்த காசுல அவங்களுக்கு நல்லது பண்ணாவே கண்டிப்பாக போதும். அது போக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த குரு மறைவதால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். அப்போ வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கடனை கட்டி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணி நீங்க பெரிய கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம், இப்போ ஒரு சிலருக்கு 10 வருஷமா 15 வருஷமா ஒரு வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் யாராவது சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த முட்டிங்கால் வலி இருந்துகிட்டே இருக்குது, அந்த முட்டிங்காலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அதை கேட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க, இல்லை முட்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் பிரச்சனை தான், அப்புறம் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்போ அந்த 10 வருட பிரச்சனை 15 வருட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த பீரியட்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. அப்போ பல நாள் கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். இது நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா திருமணத்தை எப்படியாவது பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொள், இதுதான் சாஸ்திர விதி. அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அந்த திருமணம் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி அந்த முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சிகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு கௌரவம், அரசியல்வாதிகள், அரசு துறை, அரசு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல சக்சஸ் கண்டிப்பா பார்ப்பீங்க. அது போக மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மீடியா துறை, கார்பரேட் கம்பெனி, அதுல சிஇஓ, இதுல எல்லாமே கடகராசிக்காரர்கள் தான் ஒரு பெரிய ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால
அதை முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல் இருக்கிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமான முடிவுகளை எடுத்தால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடிச்சுக்க பிடிச்சிக்கொண்டு முடிவு எடுக்க வேண்டாம். சாந்தமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல ரூபத்துல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில செல்வாக்கு கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு அந்த சுய கௌரவம் இருக்குங்க இல்லையா, அது காப்பாற்றப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அந்த செல்வாக்கு உருவாகும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கும் பெரும் பணம், பேர் புகழ், மன நிம்மதி, இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இந்த 8ஆம் இடத்துல ராகு மறைவதால் நீங்க இந்த பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சை விட்டுறக்கூடாது. யாரையுமே சாதாரணமாக நினைச்சு பேசிட வேண்டாம். யாரையுமே இழிவாக நினைச்சு பேச வேண்டாம். யாரையுமே வந்து குறைவா எடை போட்ட வேண்டாம். இதனாலதான் இந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதை படிங்க, இதை கேளுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக அஷ்டம சனியில் இருந்து விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு, நல்ல நிலைக்கு, உங்களை யார் யார் எல்லாமே நீங்க வளர மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, உங்களுடைய நிலை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னால், உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னால் நீங்க டான் மாதிரி வளர்ந்து காட்டுவீங்க. இது உறுதி, இது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வந்து ஆலங்குடி அந்த குரு ஸ்தலத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறை கண்டிப்பாக தீரும். உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு சாந்தம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. இது மாதிரி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல பாருங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அவசரம் இருந்துச்சுன்னா வேற தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அனுபவமுள்ள ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.